நடிகர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமலஹாசன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கல்கி. கல்கி படம் இதுவரைக்கும் 700 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் நாக் அஸ்வினோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் இப்போ கல்கி படம் 1000 கோடியை நோக்கி வசூலாகிக்கிட்டே இருக்கு. இப்போ இதுவரைக்கும் 700 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் அஃபிஷியலாக கல்கி படம் கலெக்ட் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரைக்கும் கல்கி படம் 25 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. கல்கி படம் ஒரிஜினலாக தெலுங்கில் தான் எடுத்தாங்க. பிரபாஸ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. இப்போ இந்த படத்தில் அமிதாப் பச்சன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருக்கிறதுனால தெலுங்கு வெர்ஷனை விட ஹிந்தி வெர்ஷனில் படம் அதிகமாக வசூலாகியிருக்கு. படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மல்டி லாங்குவேஜோட வசூல் 700 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு உலகம் முழுவதும். ஹாலிவுட் படம் மார்வலில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் டெட்புல் அண்ட் வொல்வரியன் படம் ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த மந்த் எண்ட் நடிகர் தனுஷோட நடிப்பில் ராயன் படமும் ரிலீஸ் ஆகுது. அதே வீக்கெண்டில் ஹாலிவுட் படமான டெட்புல் அண்ட் வொல்வரியன் மற்றும் நடிகர் தனுஷோட ராயன் இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ டெட்புல் அண்ட் வொல்வரியன் படத்துலேருந்து புதிய போஸ்டர்லாம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி ஜூலை 26 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு அறிவிச்சிருக்காங்க. படம் தமிழ் டப்புலையும் ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு நடிகர் நானியோட நடிப்பில் அடுத்த படம் சூர்யாவின் சனிக்கிழமை தமிழ் டைட்டில். ரீசெண்டாக இந்த படத்தோட டைட்டில் சூர்யா சாட்டர்டேன்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் 4:05க்கு வெளியாகுது. எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா மோகன்லாம் நானி கூட இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜாக்கிஸ் பிஜாயோட மியூசிக்கில் விவேக் ஆதிராவோட இயக்கத்தில் படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 4:05க்கு இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகுது.